ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி எல்க் ஹில்ஸ் முருகன் டெம்பிளில் இருக்கேங்க. எல்க் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமான் அப்படிங்கிறது இதனோட மீனிங். அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த மான் இனத்தோட பேர் தான் வந்து இந்த இடத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த நீங்கள் எல்க் ஹில்ஸ் முருகன் டெம்பிளோட வியூ தான் வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. மலேசியாவில் இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய முருகன் சிலை வந்து இந்த கோயில் இருக்குங்க. வாங்க அந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு மேலே போய் பார்க்கலாம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போகலாமா? இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்கே 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. வயசானவங்க வந்தால் படியேறி போக வேண்டியதில்லை, இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக வந்துக்கலாம். கோயில் என்ட்ரான உடனே முழுமுதற் கடவுளான விநாயகர் இருக்கார். அவரை கும்பிட்டுட்டு அப்புறம் மேலே போகலாம். விநாயகருக்கு ஏன் தோப்பு கர்ணம் போடுறாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். விநாயகரை கும்பிட்டாச்சு, இப்போ மேலே போகலாமா? படிக்கட்டுகள் எல்லாம் சின்ன சின்ன படிக்கட்டில் தான் இருக்குங்க. ஈஸியாக ஏறுற மாதிரி கட்டியிருக்காங்க. மழை பெஞ்சு இந்த கிளைமேட்டுக்கு படியெல்லாம் பாசி படர்ந்துருக்கு. அது கூட பார்க்க அழகாக இருக்குங்க. இந்த முருகன் டெம்பிள் வந்து ஊட்டி மெயின் ஏரியாவில் தான் இருக்குங்க. நீங்கள் அவுட்டர்லாம் போக வேண்டியதில்லை. ரோஸ் கார்டனில் இருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் அதனோட டிஸ்டன்ஸு. இப்போது இங்கே கிளைமேட் ரொம்ப குளிரும் இல்லாமல் மழையும் இல்லாமல் நல்ல ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குங்க. இப்போ டைம் வந்து மார்னிங் 8:30. ஐயோ, ரொம்ப எக்ஸைட் ஆகி ஓடி வந்தேன்னா மூச்சு வாங்குது. கோயில் வந்து கொரோனானால இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. அவன் போய் கோயிலை சுற்றிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் எந்த வழியும் இல்லை, அந்த சைடு போய் பார்க்கலாம். கோயில் படிக்கட்டுகள் ஏறின உடனே ரைட் சைடில் தான் எல்லா சாமியும் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பைரவர் சிலை, அடுத்தது நவகிரகம். நவகிரகம்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் முருகன் சிலை இருக்குது. முருகன் சிலை ரொம்ப பெருசாக இருக்குங்க. நான் வந்து சிலை முன்னாடி ரொம்ப குட்டியாக தெரிகிறேன். கோயிலில் யாருமே இல்லைங்க, 2 கப்புள்ஸ் தான் இருக்கிறோம். எங்களுக்கு லக்குங்க. பூஜாரி அன்னைக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வந்திருந்தாரு. எங்களுக்கு சாமியை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. முருகரை திருப்தியாக கும்பிட்டாச்சு. வாங்க வேறு என்னென்ன சாமியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நடைபாதைகள்லாம் வந்து நீட்டாக போட்டிருக்காங்க. இங்கே வந்து சப்த கன்னிகள் சிலை இருக்குது. அப்படியே மேலே போனோம்னா பத்ரகாளி அம்மன் சிலை இருக்குங்க.
படியேறி மேலே போகணுமாட்டிருக்கு. மேலே போய் என்ன சாமி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏறின உடனே துர்க்கை அம்மன் சிலை இருக்குங்க. துர்க்கை அம்மனுக்கு பின்னாடி இன்னொரு விநாயகர் சிலை இருக்குங்க. அப்படியே பின்னாடி போய் சுற்றிட்டு வரலாம். இங்கே சிவலிங்கம் இருக்குங்க. சிவலிங்கம் சூப்பராக இருக்குங்க. சிவ தரிசனம் சிறப்பு. இதுதான் இன்னொரு என்ட்ரன்ஸ். இங்கே தான் கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு வயசானவங்க இந்த வழியாக படியேறாமல் கூட கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக இருக்குங்க. கொரோனானால வந்து இந்த கோயில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு முருகன் அருளால் வந்து சாமியை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நல்ல தரிசனம் கிடைச்சிதுங்க. நாங்கள் மன நிறைவோடு இந்த இடத்த விட்டு திரும்பி போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.